ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, 2024 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இன்னைக்கு நமக்கு லாங் புல்டப் புல்லிஷ் சென்டிமெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கிரைட்டீரியாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சில பங்குகளை பார்ப்போம். முத்தூட் ஃபினான்ஸ் இது நேத்திக்கு போட்டதோ அப்படியே இருக்குது அப்படின்னா அதுவும் காட்டிட்டு தான் இருக்கும். அதனால நான் பார்க்குறேன். இந்த தடவை நம்ம ப்ரைஸ்ன்னு பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம போட்டுக்கிட்டே வரோம். நிஃப்டி 50க்கு முடிச்சிட்டோம். இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால நான் ப்ரைஸை குவார்ட்டர்லி இதுக்குள்ளே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட் மாத்திரம் பார்த்துக்கலாம். முத்தூட் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொட்டாக் மஹிந்திரா, பிரிமால் என்டர்பிரைசஸ் லிமிடெட், இண்டஸ் இன் பேங்க், ஜிண்டால் ஸ்டீல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் ஃபினான்ஸ், கேன்ஃபின் ஹோம்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்தியன் பேங்க், யூபிஎல், ஆர்இசி, அப்போலோ டயர்ஸ், சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், வேதாந்தா, இண்டஸ் டவர்ஸ், ஹட்கோ, ஃபெடரல் பேங்க், பந்தன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி, வோடஃபோன் ஐடியா. இந்த 22 ஸ்டாக் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. இதில் பெரும்பகுதி நேத்திக்கு இருந்தது தான். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி இருந்ததும் சேர்ந்து தான் வந்திருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.